அப்புறம் என்னங்க அடிக்கிற வெயில் தாங்க முடியல. அதனால தான் நர்சரி கார்டன் ஒன்று உள்ள பூந்துட்டேன். உள்ளார பூந்தாக்கா நல்லாவே இருக்குது செடிலாம். நம்ம வீட்டில் பார்க்குற நம்ம ஊர் சைடுங்களில் பார்க்குற ட்ராகன் ஃப்ரூட்லாம் வேறு மாதிரி இருக்குது. அந்த செடியே வேறு மாதிரி இருக்குது. இது பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே பழத்தை தாங்க சாப்பிட்லான்னு தோணும். இங்கே பார்த்தாக்கா செடியே சாப்பிட்லான்னு தோணுது. அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஏதோ தர்பூசணியில முள்ளு குத்தி வச்ச மாதிரி இருந்துச்சுங்க. நானே ஷாக் ஆகிட்டேன். இது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். தர்பூசணியா இல்லை அந்த சப்பாத்தி கல்லி பழமான்னு தெரில. எல்லாமே விதவிதமாக இருந்துச்சு. இது வந்து அந்த கற்றாழைலாம் சொல்லுவாங்கள்ல, அதில் மெனி டைம்ஸ் இது தாங்க சொன்னேன். பழம் மாதிரி இருக்குங்க. எடுத்து சாப்பிட்லான்னு சாப்பிட போகிறீங்க, ஃபுல்லாக முள்ளு குத்திடும். ஒரு டைம் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் பனை மரத்தில் என்னடா பனங்காய் நொங்கு இருக்குது, நம்ம வெட்டி சாப்பிட்லான்ட்டு கிட்ட போய் பார்த்தாக்கா அது பனை மரமே இல்லை, வேறையாக இருக்குது. சரி லாஸ்ட் பார்ட் அங்கேயும் இங்கேயும் சுற்றி நம்மளால் வெயிலில் தாங்க முடியல அப்படின்னு நினச்சேன். மரம் எல்லாமே நேராக தாங்க இருந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த இடம் தாங்க. இங்கே தான் முட்டை வெயில் தாங்க முடியல. அப்புறம் என்ன இங்கே ஒரு வீடியோவை போட்டுட்டு அடுத்தது போய்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்நாக்ஸை வாங்கிட்டு உட்காரலான்டான்ட்டு உட்காந்துட்டேன். இங்கே அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியலைங்க. இது பெங்களூரா இல்லை நான் இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக வெயில் இருக்கும் தான் பெங்களூர் வந்தேன். இங்கேயும் பார்த்தா மண்டையை பொழக்குது. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.